Tissue level of organization. Biozoology 11th standard third lesson, tissue level of organization. நம்ம இந்த சாப்டர்ல tissues, different types of tissues பார்க்க போறோம். What is mean by tissues அப்படின்னு பார்க்க போறோம். So this is a chapter outline. Tissue level of organization. உங்களுக்கு தெரிஞ்ச யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ், மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு different kinds of organisms இருக்கு. இந்த யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் செல். இந்த ஒன் செல்லே எல்லா வேலையும் செஞ்சிருக்கும். மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் அப்படி இல்லை, அதுக்கு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை செய்யறதுக்கு டிஃப்ரெண்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸ் அப்படிலாம் இருக்கு. ஓகே, இந்த ஆர்கன்ஸ் பார்த்தீங்கன்னா மேட் அப் ஆஃப் டிஷ்யூஸ். டிஷ்யூஸ் வேற ஒன்றும் கிடையாது, செல்ஸ் தான். Cells do a specific function and have a common origin is what we call a tissue. So அப்ப அந்த ஆர்கானிசம்ல cells do not operate independently, தனியா வேலை செய்யாது. They form tight cell communities. உதாரணமா ஹார்ட்ல கார்டியாக் மசில்ஸ், சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி அங்கே ஒர்க்கு செய்கிறதுக்கு. போன்ஸில் ஸ்கெலிட்டல் மசில்ஸ், கிட்னியில் டிபியூல்ஸ் ஆஃப் த கிட்னி, ரெட் பிளட் செல்ஸ், கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இப்படி நமக்கு அங்கங்கே செல்ஸ் ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி, கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ணி ஒர்க் பண்ணுது, ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை செய்யுது. ஸோ இண்டிவிஜுவல் பாடி செல்ஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்ட் வித் எ டைப் பர்ஃபார்மிங் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் டு மெயின்டைன் ஹோமியோஸ்டாசிஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு வேளையும் ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் செய்யறதுனால தான் ஒரு ஹோமியோஸ்டாசிஸ், ஒரு பேலன்ஸ் நம்ம பாடியில் மெயின்டைன் ஆகுது. இப்போ கூடவே செல் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு ஒரு ஒர்க்கும் நடக்குது. இப்போ செல் டிவிஷன் நடந்துச்சுன்னா நிறைய செல்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த செல்ஸ் எல்லாம் அப்படியே இருக்காது, அந்த செல்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் குரூப்ஸாக பிரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இதெல்லாம் ஆக்சிஜனை கேரி பண்ணுன்னு வச்சுக்குவேன் இந்த செல்ஸ் எல்லாம். திஸ் இஸ் கால்ட் as blood tissue. இது நர்வஸ் இம்பல்சஸை கண்டக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கியா, நர்வஸ் டிஷ்யூ. ஸோ என்ன மாதிரி வேலை செய்யுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு பேர் வச்சிடறோம். ஸோ இதுதான் செல் ஸ்பெஷலைசேஷன். ஹவு த மசில் செல் லுக்ஸ் அண்ட் ஆக்ட்ஸ் டிஃபர்ஸ் கிரேட்லி ஃப்ரம் ஸ்கின் செல்ஸ். இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள், மேலே இருக்கிறது ஸ்கின் செல்ஸ், கீழே இருக்கிறது மசில் செல்ஸ். நம்ம பாடியில் நம்ம கையில் இருக்கிற மசில்னு வச்சுக்கோங்க. இந்த மசில் செல்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்க்குறதுக்கு ஸ்பிண்டில் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது, ஸ்பிண்டில். ஓகே, இந்த மாதிரி நீளமாக ரெண்டு பக்கம் ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு பேர் ஸ்பிண்டில் அப்படின்னு பேர். ஓகே, மேலே இருக்கிற செல் பாருங்கள், நல்ல செங்கல் அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது, இது ஸ்கின் செல்ஸ். ஸோ ரெண்டுமே செல்ஸ் தான், ஆனால் ரெண்டு செல்லும் வேறு வேறு வேலையை செய்யுது. மசில் செல்லோட வேலை மெக்கானிக்கல் ஒர்க், கான்ட்ராக்ஷன், எக்ஸ்பேன்ஷன், இந்த ஒர்க்கெல்லாம் செய்யுது. ஸ்கின் டிஷ்யூவோட ஒர்க்கு ப்ரொடெக்ஷன், செக்ரீஷன், இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யுது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, ரெண்டு செல்லும் ஃபார்ம் ஆனால் கூட, ரெண்டுமே செல்லாக இருந்தால் கூட வேறு வேறு வேலையை செஞ்சு வேறு வேறு மாதிரி ஸ்ட்ரக்சர் அசியூம் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா செல் ஸ்பெஷலைசேஷன் தான். Groups of cells that are similar in structure and perform common related function are called tissues. So tissues na என்னன்னு உன்னை கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதுதான் ஆன்சர். Groups of cells that are similar in structure, இதெல்லாம் ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர், இதுவெல்லாம் ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர், perform a common related function, இது எல்லாமே கான்ட்ராக்ஷன், எக்ஸ்பேன்ஷன், மெக்கானிக்கல் ஒர்க், இது எல்லாமே ப்ரொடெக்ஷன் இன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு காமன் ஃபங்க்ஷனை செய்கிற குரூப்ஸ் ஆஃப் செல்ஸுக்கு டிஷ்யூஸ் அப்படின்னு பேர். டிஷ்யூஸ் ஆர் ஆர்கனைஸ்டு இன் ஸ்பெசிஃபிக் ப்ரப்போர்ஷன் அண்ட் பேட்டர்ன்ஸ் டு ஃபார்ம் ஆர்கன்ஸ் லைக் லங்ஸ், ஹார்ட், ஸ்டமக், கிட்னி, ஓவரி, டெஸ்டிஸ். இத்தனை ஆர்கன்ஸ் நம்ம பாடியை சுற்றியும் காமிச்சிருக்காங்க பாரு. இதில் ஒன்றுலையும் நிறைய டிஷ்யூஸ் இருக்குது. இப்போ நான் இப்போ ஹார்ட்டை மார்க் பண்ணியிருக்கேன்.
ஹார்ட்டில் ஒரே ஒரு டிஷ்யூ தானான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, நிறைய டிஷ்யூஸ் இருக்குது. மசில் டிஷ்யூ இருக்குது, நர்வஸ் டிஷ்யூ இருக்குது, பிளட் டிஷ்யூ இருக்குது. ஸோ இப்படி நிறைய டிஷ்யூஸ் சேர்ந்து தான் இருந்தாங்க. அதே மாதிரி ஸ்டமக் இதுலேயும் நிறைய டிஷ்யூஸ் இருக்குது. ஸோ எந்த ஆர்கன் எடுத்துட்டீங்கனாலும் மேடப் ஆஃப் டிஷ்யூஸ். ஹென்ஸ் லிவிங் டிஷ்யூஸ் ஆர் கால்ட் அஸ் லிவிங் ஃபேப்ரிக்ஸ். நம்ம டிஷ்யூஸ் எல்லாத்துக்குமே ஃபேப்ரிக்ஸ்னு பேர். இப்போ நம்ம போட்டுக்கிற கிளாத் எல்லாத்தையும் ஃபேப்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் மேடப் ஆஃப் காட்டன். காட்டனை போட்டு அதை நூலாக மாற்றி அதுக்கப்புறம் கிளாத்தாக மாற்றி நம்ம வி ஆர் ஹைடிங் அவர் பாடி. அப்போ அது மாதிரி தான் வந்து நிறைய டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஆர்கன்ஸை கொடுக்குது, ஆர்கன் சிஸ்டம்ஸ். அதே மாதிரி நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்குது. அதனால் வி கால் இட் அஸ் லிவிங் ஃபேப்ரிக்ஸ். ஓகே, டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷனில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இஃப் 2 or more ஆர்கன்ஸ் perform common physical and chemical functions, they are called as organ system. ஆர்கன் சிஸ்டம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரை பாருங்களேன், உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா என்ன ஆர்கன் சிஸ்டம்னு? டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ நம்ம ஃபுட்டை எடுத்துக்கிறதுக்காக மவுத், அப்புறம் ஈசோஃபேகஸ், ஃபுட் பைப், ஸ்டமக், கொஞ்சம் செக்ரீட்டரி கிளாண்ட்ஸ் எல்லாம் சைடில், இன்டெஸ்டைன், அப்புறம் ஃபைனலாக ஆனஸ். இப்படி ஒரு கம்ப்ளீட் பாத்வே, கம்ப்ளீட் அடிமெட்ரி கண்ணாக நான் இங்கே காமிச்சிருக்கேன். ஓகே, ஸோ இதில் நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது பாரு. மவுத் ஒரு ஆர்கன், ஈசோஃபேகஸ், லிவர், ஸ்டமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஒன்று ஒரு ஆர்கன். இந்த ஆர்கன்ஸில் ஒரு ஆர்கன் எடுத்துட்டீங்கன்னா இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ எல்லா ஆர்கன்ஸும் சேர்ந்தால் தான் இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ண முடியும். இதே மாதிரி தான் பக்கத்தில் இருக்கிற ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நாஸ்ட்ரில், எபிக்ளாட்டிஸ், விண்ட் பைப், பிராங்கி, 2 லங்ஸ் இருக்குது, உள்ளுக்குள்ளார பிராங்கஸ், அல்வியோலை. ஸோ இது எல்லாமே சேர்ந்தால் தான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஒர்க் பண்ண முடியும், ப்ரீத்திங் ப்ராப்பராக நடக்க முடியும். ஸோ ஆர்கன்ஸ் எல்லாம், டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகுது, ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே நிறைய ஆர்கன் சிஸ்டம்ஸ் பார்க்குறீங்க. யூரினரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இன்டெக்மெண்ட்ரி சிஸ்டம், ஸ்கெலிட்டல் சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம், லிம்ஃபாட்டிக் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், இப்படி நிறைய சிஸ்டம்ஸ் நம்ம பாடியில் இருக்குது. இது எல்லாமே கோ ஹேண்ட் இன் ஹேண்ட், எல்லாமே சைட் பை சைடு ஒர்க் ஆகிட்டே இருக்குது. நான் இப்போ தான் சாப்பிட்டேன், டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சொல்ல முடியாது, சொன்னால் அவ்வளோதான். ஸோ எல்லாமே ஹேண்ட் இன் ஹேண்ட் சைமல்டேனியஸாக ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு ஹோமியோஸ்டாசிஸ் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். மோஸ்ட் ஆர்கன்ஸ் கண்டெயின் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் அண்ட் தேர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் தே டிட்டர்மைன் த ஆர்கன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ எந்த மாதிரி ஆர்கன்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்குன்றதை பொறுத்து தான் நமக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும். இங்கே ஸ்டமக்கில் பாருங்களேன், ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ, நர்வஸ் சிஸ்டம், பிளட் டிஷ்யூ, அப்புறம் எபித்தீலியம், காலம்னார் எபித்தீலியம், மசில் டிஷ்யூ, சுற்றிலும் இத்தனை டிஷ்யூஸ் இருக்குது. ஒன்றுக்கும் ஒரு வேலை இருக்குது. உதாரணமாக இந்த காலம்னார் எபித்தீலியம் இல்லை அப்படின்னா உன்னுடைய ஸ்டமக்கோட இன்னர் லைனிங் வீக்காக போயிடும், அல்சர் வந்துடும். ஸோ இப்போ இதெல்லாம் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது இதுதான் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. நல்லா ஸ்மூத்தாக ஸ்டமக் எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு இதுதான் காரணமாக இருக்குது. நர்வஸ் டிஷ்யூ, சாப்பிட்ட உடனே டைஜஷன் நடக்குது, நர்வஸ் டிஷ்யூ. ஸ்டடி ஆஃப் டிஷ்யூஸ் ஆர் ஹிஸ்டாலஜி காம்ப்ளிமெண்ட்ஸ் த ஸ்டடி ஆஃப் கிராஸ் அனாட்டமி. ஸோ அப்போ நம்ம டிஷ்யூஸை பற்றி படித்தோம்னா அதுக்கு பேர் ஹிஸ்டாலஜின்னு பேர், செல்ஸை பற்றி படித்தோம்னா அதுக்கு பேர் சைட்டாலஜி. அது மாதிரி டிஷ்யூஸை பற்றி படித்தோம்னா அதுக்கு பேர் ஹிஸ்டாலஜி. இதெல்லாம் தான் நமக்கு ஒரு கிராஸ் அனாட்டமியை டிசைட் பண்ணி கொடுக்குது, இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை. ஸோ டுகெதர் தே ப்ரொவைட் த ஸ்ட்ரக்சரல் பேசிஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர்கன் ஃபிசியாலஜி. உள்ளுக்குள்ளார் ஆர்கன்ஸ் எல்லாம் எப்படி நமக்கு வந்து ஒர்க் பண்ணுதுன்றதை டிசைட் பண்ணுறது இதெல்லாம் சேர்ந்து தான். அனிமல் டிஷ்யூஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்டால், அனிமல் டிஷ்யூஸை நாம் ஒரு 4 பேசிக் டிஷ்யூஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். எபித்தீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ், மஸ்குலர்,
நியூரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேசிக் டைப்ஸாக பிரிச்சிருக்கோம். ஏன்னா அதோட சைஸ், ஷேப், ஃபங்க்ஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் 4ஆக பிரிச்சிருக்கோம். ஓகே, இந்த 4ஐயும் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃபேப்ரிக் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்கிறோம். தேர் ஆர் 4 பிரைமரி பேசிக் டிஷ்யூ டைப்ஸ் interweave to form fabric of the body. ஸோ நமக்கு ஃபேப்ரிக்காக இருக்கிறது இந்த 4 டிஷ்யூஸ் தான். ஓகே, இந்த 4 டிஷ்யூஸும் நம்ம ஃபர்தராக பிரிக்கலாம். எபித்தீலியில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் எபித்தீலியம், காம்பவுண்ட் எபித்தீலியம்னு பிரிக்கிறோம். அப்புறம் இன்னும் அதே மாதிரி கனெக்டிவ் டிஷ்யூ, மஸ்குலர் டிஷ்யூ இதெல்லாம் நம்ம பிரிக்கலாம். நம்ம ஃபர்தராக டிஷ்யூஸை ஒரு டாப்பிக்காக பார்த்துக்கிட்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எபித்தீலியல் டிஷ்யூ தான் பார்க்க போகிறோம். எபித்தீலியல் டிஷ்யூ அப்படின்னா என்ன, எங்கே இருக்குது, என்ன ஃபங்க்ஷன், என்னென்ன டைப்ஸு, இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி டு யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம், இதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். நீங்கள் இந்த மாதிரி அனிமல்ஸ் நைட்டில் கிளிட்டர் ஆகிறத பார்த்துருப்பீங்க. இந்த கேட் பாருங்கள், க்ளோவிங் ஐஸை பார்க்க பல்பு போட்டு விட்ட மாதிரி எரிஞ்சிகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சில இன்செக்ட்ஸ், அனிமல்ஸ் இதோட ஐஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அங்கே இருக்கிற ஒரு லேயர், ஐக்குள்ளே இருக்கிற டாபிட்டம் லூசிடம்ங்கிற லேயர் தான் காரணம். அது என்ன சார் டாபிட்டம் லூசிடம், அந்த லேயர் எங்கே இருக்குது சார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல கண்ணை எடுத்துக்கிட்டு உள்ளுக்குள்ளார போனீங்கன்னா இதுதான் ஐபால். பிக்சரில் பார்க்குறீங்க, கொஞ்சம் பெருசுப்படுத்தி காமிக்கிறேன். இந்த ஐபால்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இருக்கிறது லென்ஸ், பின்னாடி இருக்கிறது ஸ்க்ரீன், ரெட்டினா அப்படின்னு சொல்கிறது. இந்த ஸ்க்ரீன் தான் சினிமா தியேட்டர் ஸ்க்ரீன் மாதிரி படம் விழுற இடம் ரெட்டினா. ஓகே, ப்ளூ கலரில் தெரியுது இல்லையா, சி ப்ளூ கலரில், அதுதான் ரெட்டினா. ஓகே, இப்போ இந்த வழியாக தான் நம்ம பொருளை பார்ப்போம். ஆப்ஜெக்ட் இது வழியாக தான் நமக்கு ஐக்குள்ளார இந்த ரெட்டினா மேலே விழுந்து நம்ம பொருளை ஆப்ஜெக்டை பார்ப்போம். இப்போ நீ ஐயோட பிக்சரை பார்த்துக்கிட்டு இருக்க, அது இந்த மாதிரி தான் வரும் உனக்கு. ஓகே, இந்த அனிமல்ஸ், இந்த க்ளோயிங் ஐஸ் இருக்கிற அனிமல்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டினாக்கு பிஹைண்ட் த ரெட்டினா மறுபடியும் ஒரு சிவப்பு கலரில் ஒரு லேயர் இருக்குது, அதுதான் டாபிட்டம் லூசிடம். இந்த டாபிட்டம் லூசிடம்ங்கிற லேயர் அது வர லைட்டை வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருது. வாங்கிக்கிட்டு லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி ஐஸ் க்ளோயிங்காக தெரியுது. ஏன் சார் ரிஃப்ளெக்ட் பண்ணணும்? இந்த அனிமல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிம் லைட்டில் இருக்கும். நைட் டைமில் டிம் லைட்டில் தான் இந்த மாதிரி க்ளோயிங் ஐஸ் அதுக்கு இருக்கும். நைட் டைமில் தான் அதோட ஃபுட் சர்ச்சிங் ஒர்க் எல்லாமே. நாக்டர்னல் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நைட் டைமில் தான் அது ஒர்க் பண்ணும் அதிகமாக ஃபுட்டுக்காக. ஸோ அப்போ அந்த டிம் லைட்டில் அதுக்கு யாரும் லைட்லாம் போட்டு கொடுக்கறதில்ல. குறைஞ்ச லைட்டை, மூன் லைட்டோ அல்லது ஸ்டார்ஸோட லைட்டையோ வாங்கிட்டு அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி நமக்கு இந்த மாதிரி க்ளோயிங் ஐஸை கொடுக்குது. அதுக்கு நல்ல ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கிளியராக தெரியுது. இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ், சர்டன் அனிமல்ஸ் ஆர் ஹேவிங் க்ளோயிங் ஐஸ். அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அனிமல் டிஷ்யூஸை 4 பேசிக் டைப்பாக பிரிச்சிருந்தோம். எபித்தீலியல் டிஷ்யூ ஃபர்ஸ்ட் டைப் எபித்தீலியல் டிஷ்யூ. எபித்தீலியல் டிஷ்யூ எங்கே சார் இருக்குது? நம்ம பாடியோட அவுட்டர் கவரிங், மேலேயே கை வச்சுப்பாரு, அந்த அவுட்டர் கவரிங் எபித்தீலியல் டிஷ்யூ தான். சரி, இது போக உன்னுடைய ஹேர்ஸு, நகம், இது எல்லாமே கூட எபித்தீலியல் டிஷ்யூ தான். ஓகே, இது போக கிளாண்டுலார் எபித்தீலியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் எபித்தீலியம் இருக்குது. இதுவும் எபித்தீலியல் டிஷ்யூவில் வர்றது தான். அக்கோசஸ் பாடி கவரிங், as a lying epithelium, இப்படியெல்லாம் இருக்குது. The functions of epithelium includes protection, absorption, filtration, excretion, secretion, sensory reception. இப்படி நிறைய வேலைகளை செய்யுது. Based on the structural modification, the cells epithelial tissues are classified into simple epithelium and compound epithelium. ஸோ epithelial tissue ரெண்டாக பிரிச்சுட்டோம் நம்ம, சிம்பிள், காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாதிரி இருக்குது? ஒரு வரிசையிலையா 2 வரிசையிலையா, அதோட ஸ்ட்ரக்சர் சிம்பிளாக காம்பவுண்டா, இது எல்லாம் பேஸ் பண்ணிட்டு ரெண்டாக பிரிச்சுருக்கோம். இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் பிக்சரில் மேலே இருக்கிற பிக்சரில் ஒரே ஒரு வரிசையில் டிஷ்யூஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கு. பார்த்தா ரூஃப், ஒரு ஹவுஸோட ரூஃப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு. கீழே இருக்கிறது பாருங்கள், கிட்டத்தட்ட
1 2 3 4 5 லேயர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த 5 லேயர்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கிறதுனால இதுக்கு பேர் ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியல் டிஷ்யூ அப்படின்னு பேர். மேலே இருக்கிறது சிம்பிள், கீழே இருக்கிறது ஸ்ட்ராட்டிஃபைடு. ஓகே, ஸோ எபித்தீலியல் டிஷ்யூனா என்னன்னு பார்த்தோம், எங்கே இருக்குன்னு பார்த்தோம், அதோட டைப்ஸ் பார்த்துருக்கோம். சிம்பிள் எபித்தீலியத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம சிம்பிள் எபித்தீலியம்னா இந்த மாதிரி ஒரே ஒரு லேயர் ஆஃப் டிஷ்யூ இருக்குது, நம்ம பாடியை கவர் பண்ணியிருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் சிம்பிள் எபித்தீலியம். இந்த சிம்பிள் எபித்தீலியத்தில் நிறைய சப் டைப்ஸ் இருக்குது. ஸ்கியூமஸ், கியூபாய்டல், காலம்னார், சிலியேட்டட், சூடோஸ்ட்ராட்டிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 டைப்ஸ் அதில் இருக்குது சிம்பிள் எபித்தீலியத்தை பொறுத்த வரைக்கும். காம்பவுண்ட் எபித்தீலியம், கிளாண்டுலர் எபித்தீலியம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ சிம்பிள் எபித்தீலியம்னாவே இந்த மாதிரி 1 லேயராக இருக்கும், இப்படி தட்டையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுதான் சிம்பிள் எபித்தீலியம். இதில் இருக்கிற டைப்ஸ் சிம்பிள் ஸ்கூமஸ், குபாய்டல், கியூபிக்கலாக இருக்குது அதோட செல்ஸ் எல்லாம், காலம்னார், சிலியேட்டட், மேலே ஹேர்ஸ் மாதிரி இருந்தால் சிலியேட்டட். இப்போ எபித்தீலியல் டிஷ்யூவில் சிம்பிள் எபித்தீலியம், ஸ்கியூமஸ் எபித்தீலியம் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸ்கியூமஸ் எபித்தீலியம்னா என்ன, எங்கே இருக்குது? This is made up of a single thin layer of flattened cells with irregular bodies. ஷேப்பை வந்து டிஃபைனைட்டாக சொல்ல முடியாது, அப்படி மாறி மாறி ஃபிக்ஸ்டாக இல்லாமல் அப்படி மாறி மாறி இர்ரெகுலராக இருக்குது. அதுதான் வந்து ஸ்கியூமஸ் எபித்தீலியம். இர்ரெகுலர் பவுண்ட்ரிஸ் இதை நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம்னா கிட்னியோட கிளாமருலை, ஏர் சாக்ஸ் ஆஃப் லங்ஸ், லைனிங் ஆஃப் ஹார்ட், பிளட் வெசல்ஸ், லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ், இங்கெல்லாம் பார்க்கலாம். என்னென்ன வேலை செய்யும் சார்? டிஃப்யூஷன் ஆஃப் பவுண்ட்ரி, forming a diffusion boundary, filtration in sides where the protection is not important. ஸோ டிஃப்யூஷனும் ஃபில்ட்ரேஷனும் இதோட முக்கியமான வேலை, ஸ்கியூமஸ் எபித்தீலியத்தோட முக்கியமான வேலை. டிஃப்யூஷன் அண்ட் ஃபில்ட்ரேஷன். ப்ரொடெக்ஷன் வந்து இதுக்கு வந்து மெயின் ஒர்க் கிடையாது. ஸ்கியூமஸ் எபித்தீலியம் இருக்குது அப்படின்னா அங்கே ப்ரொடெக்ஷனுக்கு மெயின் வேலை இல்லை, டிஃப்யூஷனும் ஃபில்ட்ரேஷனும் தான் மெயின் ஒர்க் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொரு படம் இது. அடுத்து கியூபாய்டல் எபித்தீலியம். இந்த மாதிரி கியூபிக்கல் ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா கியூபாய்டல் எபித்தீலியம். Cuboidal epithelium is made up of single layer of cube-like cells. The tissue is commonly found in kidney tubules, ducts, secretory portions of small glands, அப்புறம் surface of the ovary. இப்படியெல்லாம் நீங்கள் குறிப்பிட்ட சில இடத்துல தான் பார்க்க முடியுது. The functions are secretion and absorption. இதுவும் செக்ரீஷனையும் அப்சார்ப்ஷனையும் தான் பண்ணுது cuboidal epithelium ப்ரொடக்ஷனோட. காலம்னார் எபித்தீலியம். காலம்னார் எபித்தீலியம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் டால் செல்ஸ் வித் ரவுண்டு டு ஓவல் நியூக்ளியை. பாருங்களேன், நீளமாக தூணை நிறுத்தி வச்ச மாதிரி செல்ஸ். கீழே பேசல் போர்ஷனில் தான் நியூக்ளியஸ் இருக்குது, மேல் பக்கமாக நியூக்ளியஸ் இல்லை, கீழ் பக்கமாக இருக்குது. கவனிங்க, ஓவல் ஷேப்பில் நியூக்ளியஸ். இட் லைன்ஸ் த டைஜஸ்டிவ் ட்ராக்ட் ஃப்ரம் த ஸ்டமக் டு த ரெக்டம். ஸோ நம்ம ஸ்டமக்லேருந்து கீழே லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ரெக்டம் வரைக்கும் ஃபுல்லாக லைனிங்காக உள்பக்கமாக இருக்கிறது இந்த எபித்தீலியம் தான். உள்பக்கமாக ஃபார்ம் பண்ணுறது இந்த எபித்தீலியம் தான். என்னது? காலம்னார் எபித்தீலியம். அடுத்தது காலம்னார் எபித்தீலியமே தான். 2 modifications of this lining are presence of microvilli on the apical surface of the absorptive cells and goblet cells which secretes protective lubricating mucus. அது என்னது? ஒன்று வந்து ஏபிக்கல் சர்ஃபேஸில் இருக்கும் மைக்ரோவில்லை, presence of microvilli on the apical surface of the absorptive cells. மேலே அப்சார்ப்டிவ் செல்ஸோட மேலே மேல் பக்கமாக இது இருக்கும். காப்லெட் செல்ஸ் விச் செக்ரீட்ஸ் ப்ரொடெக்டிவ் லியூப்ரிகேட்டிங் மியூக்கஸ். நாம் சளி வந்துச்சுன்னா, தும்முனா சளி வருது பாரு, அந்த மியூக்கஸ் எல்லாம் கூட இந்த மாதிரி செல்ஸ் செக்ரீட் பண்ணுறது தான், மியூக்கஸை செக்ரீட் பண்ணுற செல்ஸ் தான். த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எபித்தீலியம் இன்க்ளூட் அப்சார்ப்ஷன், செக்ரீஷன் ஆஃப் மியூக்கஸ், என்சைம்ஸ் அண்ட் அதர் சப்ஸ்டன்சஸ். இதுவும் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ரீஷன் தான் மெயின் ஒர்க் ப்ரொடெக்ஷனை விட.
ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நம்ம சிம்பிள் எபித்தீலியத்தில் ஸ்கியூமஸ், கியூபாய்டல், காலம்னார் பார்த்துருக்கோம். அடுத்தது சிலியேட்டட் பார்க்க போகிறோம். சிலியேட்டட் எபித்தீலியத்தை நம்ம காலம்னார், கியூபாய்டல் ரெண்டாக பிரிக்கலாம். காலம்னார் சிலியேட்டட், கியூபாய்டல் சிலியேட்டட்னு ரெண்டாக பிரிக்கலாம். என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி மேல் பக்கமாக ஹேர்ஸ் பாரு தெரியுதா, இந்த ஹேர்ஸ் இருக்கிறதுனால இந்த பேர் ciliated epithelium. If the columnar cells bear cilia on the free surfaces, they are called ciliated epithelium. The ciliated type propels the mucus by ciliary actions and it lines the small bronchioles, fallopian tubules and uterus. எங்கெல்லாம் வந்து ப்ரொபல்ஷன் வேணுமோ அங்கெல்லாம் இந்த எபித்தீலியம் செல் இருக்கும். ப்ரொபல்ஷன்னா என்ன சார்? எதையாவது ஒரு பொருளை நகர்த்தணும். பர்டிகுலராக மியூக்கஸ்னால் என்னென்னு அப்ளைவே நான் சொன்னேன். இப்போ நம்ம நாஸ்ட்ரிலில் மியூக்கஸ் செக்ரேட் ஆகுது, ரீப்ரொடக்டிவ் பாத்தில் மியூக்கஸ் செக்ரேட் ஆகுது. அங்கேயெல்லாம் செக்ரேட் ஆகிற இந்த சளி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரணும்னா இந்த சிலியேட்டட் எபித்தீலியல் செல்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. நான் சிலியேட்டட் டைப் லைன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைஜஸ்டிவ் ட்ராக்ட், கால் பிளாடர் அண்ட் செக்ரேட்டரி டக்ட்ஸ் ஆஃப் த கிளாண்ட்ஸ். ஸோ நான் சிலியேட்டட் டைப்ஸும் இருக்குது. அது வந்து இங்கெல்லாம் இந்த மாதிரி ப்ரொபல்ஷன் இல்லாத இடத்துலையெல்லாம் அது இருக்கும். கால் பிளாடர், டைஜஸ்டிவ் ட்ராக்ட் இப்படியெல்லாம் இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கும். சூடோ ஸ்ட்ரையேட்டட் காலம்னார் எபித்தீலியம் இது என்னது அப்படின்னு பார்க்கலாம். தீஸ் எபித்தீலியல் ஆர் காலம்னார் பட் அன்ஈக்குவல் இன் சைஸ். அப்படியே ஒரு காலம்னார் எபித்தீலியம் பார்த்தா அதெல்லாம் ஈக்குவலாக ஒரே மாதிரி செங்கல் அடிக்க வச்ச மாதிரி இருந்தது. இது அப்படி இல்லாமல் பாருங்கள், ஒன்று பெருசு, ஒன்று சின்னது, ஒன்று தடிமனா, ஒன்று மெலிசா, மாறி மாறி இருக்குங்க பாருங்க. ஆல் த எபித்தீலியம் இஸ் சிங்கிள் லேயர்டு எட்ஜ். இட் அப்பியர்ஸ் டு பி மல்டி லேயர்டு பிகாஸ் த நியூக்ளியை லை அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இன் த டிஃப்ரெண்ட் செல்ஸ். அங்கே பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே கீழ்ப்பக்கமாக நியூக்ளியஸ் இருந்தது. இங்கே நியூக்ளியஸ் பல பக்கத்துலையும் இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு மல்டி நியூக்ளியேட்டடாக தெரியும். Hence it is also called pseudo stratified. பார்க்கறதுக்கு செவரல் லேயர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் ஆக்சுவலாக ஒன் லேயர் தான் இருக்குது. அதனால் இதுக்கு பேர் சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம். சரி, இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன், செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். Ciliated forms line the trachea and the upper respiratory tract. Non-ciliated forms line the epididymis, large ducts of glands and tracts of male urethra. So எபித்தீலியத்தை நாம யூனிலாமினார், மல்டிலாமினார், ஒரு வரிசை 2-3 வரிசை இருக்கிற மாதிரி அப்படின்னு பிரிக்கலாம். இதில் காலம்னார், கியூபாய்டல், அப்புறம் ஸ்கியூமஸ் இதெல்லாம் இதில் வந்துடுது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்கியூமஸ், ஸ்ட்ராட்டிஃபைடு கியூபாய்டல், ஸ்ட்ராட்டிஃபைடு காலம்னார், அப்புறம் டிரான்சிஷனல், இப்படி டைப்ஸ் எல்லாம் இங்கே வருது. அடுத்தது வந்து கிளாண்டுலார் எபித்தீலியம். ஃபஸ்ட்டு டைப் வந்து சிம்பிள் பார்த்தோம், அதுக்கு அடுத்தது காம்பவுண்டு பார்த்தோம், இப்போ கிளாண்டுலார் எபித்தீலியம் பார்த்தோம். இந்த கிளாண்டுலார் எபித்தீலியம் என்ன பண்ணும்? செக்ரேட் பண்ணும் எதையாவது ஒன்று. இப்போ உங்களுக்கு கண்ணில் கண்ணீர் வருது, கிளாண்டு, ஒரு கிளாண்டு தான் நம்ம கண்ணீரை சுரக்குது, லாக்ரீமல் கிளாண்ட் அதோட பேர். ஓகே, இந்த மாதிரி நம்ம பாடியில் நிறைய கிளாண்ட்ஸ் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ சம் ஆஃப் த கியூபாய்டல் or columnar cells get specialized for secretion called glandular epithelium. There are mainly two types, unicellular and multicellular. Unicellular பொறுத்த வரைக்கும் consisting of isolated glandular cells, goblet cells and of the alimentary canal. Multicellular பொறுத்த வரைக்கும் cluster of cells, salivary gland example. ஓகே, இப்போ இந்த glandular epithelium தான் பார்க்குறீங்க. இது யூனிசெல்லுலார், இது மல்டி செல்லுலார். நிறைய செல் சேர்ந்து ஒரு கிளாண்ட் ஃபார்ம் ஆகுது. இங்கே ஒரே ஒரு செல் ஒரு கிளாண்டாக ஒர்க் ஆகுது. ஸோ கிளாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக பிரிக்கிறோம் நம்ம. அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, எங்கே போர் ஆகுதுன்றதை வச்சுக்கிட்டு எக்ஸோக்ரைன், எண்டோக்ரைன் ரெண்டாக பிரிக்கிறோம். இங்கே பாருங்கள், இதில் செக்ரேட் ஆகிற அந்த செக்ரீஷன்ஸ் எல்லாமே அப்படியே ஒரு டியூப் வழியாக வெளியில் வந்து போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருது. இது எக்ஸோக்ரைன். ஒரு டியூப் வழியாக போச்சுன்னா, டக்ட் வழியாக போச்சுன்னா எக்ஸோக்ரைன். இதுவே டைரக்டாக செக்ரேட் ஆகி பிளட்டுக்குள்ளார மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா எண்டோக்ரைன். ஸோ கிளாண்டுலார் எபித்தீலியம் வந்து
பல வகையாக நம்ம பிரிக்கலாம். நம்பர் ஆஃப் செல்ஸை பொறுத்து யூனிசெல்லார், மல்டி செல்லார். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கிளாண்டை பொறுத்து சிம்பிள், பிரான்ச். மோட் ஆஃப் செக்ரீஷனை பொறுத்து எக்ஸோக்ரைன், எண்டோக்ரைன். டைப் ஆஃப் செக்ரீஷனை பொறுத்து செரஸ், மியூக்கஸ். இப்படியெல்லாம் நம்ம நிறைய பிரிக்கலாம். அதேமாதிரி செல்லுலார் சேஞ்சஸ் ஆஃப்டர் செக்ரீஷனை பொறுத்து மெரோக்ரைன், அப்போக்ரைன், ஹாலோக்ரைன். இப்படியெல்லாம் நம்ம பிரிக்கிறோம். ஓகே, கிளாண்டுலார் எபித்தீலியத்தில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸ். இந்த எக்ஸோக்ரைன் கிளாண்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள் மியூக்கஸ், சலைவா, இயர் வேக்ஸ், ஆயில், மில்க், டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அண்ட் அதர் செல் ப்ராடக்ட்ஸ். இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல சுரந்து ஒரு டியூப் வழியாக வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ரீச் ஆகும். அதனால தான் இதை வந்து எக்ஸோக்ரைன் கிளாண்டுன்னு சொல்கிறோம். பாருங்கள், இங்கே சுரக்குது, ஒரு டியூப் வழியாக அது வந்து எடுத்துகிட்டு போய், இதுதான் டியூப்பு, எடுத்துகிட்டு போய் அது வந்து வேறு எங்கேயா இடத்துக்கு ரீச் ஆகணுமோ அந்த இடத்துக்கு போய் சேரும். இதுவே எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படி கிடையாது. எங்கே சுரக்குதோ அங்கேயே பிளட்டில் மிக்ஸ் ஆகிடும். பிளட்டு தான் எல்லா இடத்துக்கும் போகிற ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. அதனால் அது எங்கெங்கே போகணுமோ அங்கே போய் சேர்ந்துக்கும். ஸோ இந்த மாதிரி டைரக்டாக பிளட்டில் கலக்கிற அந்த கிளாண்டுக்கெல்லாம் எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு பேர். இந்த எண்டோக்ரைன் கிளாண்டுக்கு வந்து டக்டே கிடையாது. அதனால டக்ட்லெஸ் கிளாண்ட் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. நம்ம பாடியில் ரொம்ப முக்கியமாக எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறீங்க. இப்போ நான் இந்த பாயிண்டர் வைக்கிற இடம்லாம் எண்டோக்ரைன் கிளாண்ட் இருக்கக்கூடிய இடம். அடுத்தது எக்ஸோக்ரைன் கிளாண்ட். எக்ஸோக்ரைன் கிளாண்டை யூனிசெல்லார், மல்டி செல்லார் அப்படின்னு ரெண்டாக நம்ம பிரிக்கலாம். யூனிசெல்லார் ஒன் சிங்கிள் செல் செக்ரீட்ஸ். மல்டி செல்லாரை பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சரை சிம்பிள், காம்பவுண்ட் ரெண்டாக பிரிக்கலாம். பேஸ்ட் ஆன் செக்ரீட்டரி யூனிட் டியூபுலார், அல்வியோலார், டியூபுலோ அல்வியோலார்னு மூணாக பிரிக்கலாம். பேஸ்ட் ஆன் மோட் ஆஃப் செக்ரீஷன் மெரோக்ரைன், ஹாலோக்ரைன், அப்போக்ரைன்னு மூணாக பிரிக்கலாம். காம்பவுண்ட் எபித்தீலியம். ஸோ ஒரு லேயர் இருந்துச்சுன்னா சிம்பிள் எபித்தீலியம், 2-3 லேயர் இருந்துச்சு அப்படின்னா காம்பவுண்ட் எபித்தீலியம். ஸோ இதை ஸ்ட்ராட்டிஃபைடு, டிரான்சிஷனல் அப்படின்லாம் நம்ம பிரித்து பார்க்கலாம். நல்ல அடுக்கடுக்காக இருந்துச்சுன்னா ஸ்ட்ராட்டிஃபைடு, சிம்பிளுக்கும் காம்பவுண்டுக்கும் இன்பிட்வீன் இருந்துச்சுன்னா டிரான்சிஷனல் அப்படின்னு சொல்லலாம். காம்பவுண்ட் எபித்தீலியத்தில் ஸ்ட்ராட்டிஃபைடை ஸ்கியூமஸ், கியூபாய்டல், காலம்னார் அப்படின்னு மூணாக பிரிக்கலாம். ஸ்கியூமஸை மறுபடியும் கெராட்டினைஸ்டு, நான் கெராட்டினைஸ்டுன்னு ரெண்டாக பிரிக்கலாம். முதல்ல ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்கியூமஸ் எபித்தீலியம். ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்கியூமஸ் எபித்தீலியம் இஸ் ஆஃப் 2 types. ஸ்கியூமஸ் எபித்தீலியம் தான், ஆனால் அடுக்கடுக்காக இருக்குது. அதுதான் ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்கியூமஸ் எபித்தீலியம். இது வந்து கெராட்டினைஸ்டு டைப், நான் கெராட்டினைஸ்டு டைப்னு ரெண்டாக பிரிக்கலாம். இதில் கெராட்டின் டெபாசிஷன் இருந்துச்சு அப்படின்னா கெராட்டினைஸ்டு. ஓகே, ஃபவுண்ட் இன் த எபிடெர்மிஸ் ஆஃப் த ஸ்கின். நான் கெராட்டினைஸ்டு பார்த்தீங்கன்னா லைனிங் ஆஃப் த ஈசோஃபேகஸ், மவுத், கன்ஜங்டிவ் ஆஃப் த ஐஸ், வேஜினா இங்கெல்லாம் இருக்குது. நம்ம ஸ்கின்ல இருக்கிறது கெராட்டினைஸ்டு. நம்ம ஸ்கின்னோட அவுட்டர் லேயர் பாருங்கள், வாட்டர் வச்சிங்கன்னா கூட உள்ளே போகாது. காரணம் கெராட்டின் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் அதில் இருக்கிறது தான் காரணம். ஸ்ட்ராட்டிஃபைடு கியூபாய்டல் எபித்தீலியம். இந்த கியூபிக்கல் செல்ஸ் தான், ஆனால் 2-3 அடுக்கு இருக்குங்க. அதனால் இது வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு கியூபாய்டல் எபித்தீலியம். மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் த டக்ட்ஸ் ஆஃப் ஸ்வெட் கிளாண்ட்ஸ் அண்ட் மேமரி கிளாண்ட்ஸ். அங்கே தான் இது இருக்கும். காலம்னார் ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம். காலமாக செல்ஸ் அங்கே மாதிரியே லோயர் ஹாஃபில் எல்லாமே ஓகே. ஆனால் 2-3 அடுக்கு காலமாக செல்ஸ் இருக்குது. அதனால ஸ்ட்ராட்டிஃபைடு காலம்னார் எபித்தீலியல் செல்ஸ். லியூமன் ஆஃப் த ஃபார்னிக்ஸ், தொண்டை பகுதியில். மேல் யுரீத்ரா, லைனிங் ஆஃப் சம் கிளாண்டுலார் ட்ரக்ஸ் இங்கெல்லாம் இருக்குது. டிரான்சிஷனல் எபித்தீலியம் அடுத்தாப்புல. டிரான்சிஷனல் எபித்தீலியம் அப்படின்றது கொஞ்சம் இன்பிட்வீனாக இருக்கும். இது வந்து எக்ஸாக்டாக இந்த மாதிரின்னு சொல்ல முடியாது. இது வந்து லைனிங் ஆஃப் யுரீட்டர், யூரினரி பிளாடர், பார்ட் ஆஃப் யுரீத்ரா இங்கெல்லாம் இருக்கும். allows the stretching and is protective in function. Junctions in epithelial tissue. epithelial tissue வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக ப்ரொடெக்ஷனை கொடுக்குற டிஷ்யூ. அதில் என்ன மாதிரி ஜங்ஷன் இருக்கும்? நாம் செங்கல்ல வச்சுட்டு பில்டிங் கட்டும்போது சிமெண்ட் வச்சு அடைச்சிடணும். அது மாதிரி இங்கே ஏதாவது பேஸ்டிங் இருக்கா, கம்ப்ளீட்டாக பேஸ்ட் ஆகிடுமா, கேப் ஏதாவது இருக்குமா பார்க்கலாம். இதை நம்ம ஒரு 3 வகையாக பிரிக்கிறோம். டைட் ஜங்ஷன்,
அட்ஹியரிங் கேப் ஜங்ஷன் அப்படின்னு பிரிக்கிறோம். இந்த பிக்சரில் அதெல்லாம் இருக்குது, நம்ம வரிசையாக பார்த்துட்டு வருவோம். டைட் ஜங்ஷன்ஸ் இங்கே வந்து ஹெல்ப் டு ஸ்டாப் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் லீக்கிங். இது வழியாக யாரும் உள்ளேயும் போக முடியாது, வெளியிலையும் வர முடியாது. ஸோ இந்த டிஷ்யூஸ் இருந்துச்சு, இந்த ஜங்ஷன் இருந்துச்சு அப்படின்னா டிஷ்யூஸ் இது வழியாக உள்ள வெளியெல்லாம் போக வர முடியாது. அந்த மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் டைட் ஜங்ஷன் அப்படின்னு பேர். அட்ஹியரிங் ஜங்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் சிமெண்டிங் டு கீப் நெய்பரிங் செல்ஸ் டுகெதர். இந்த ஜங்ஷனோட பர்பஸ் என்னன்னா ரெண்டு செல்ஸை பேஸ்ட் பண்ணி வைக்கிறது தான், ஒட்டி வைக்கிறது தான். அதனால இது ரெண்டு செல்ஸை போல்ட்டு போட்டு நட்டு போட்டு முறுக்கிற மாதிரி டைட்டாக பண்ணி வச்சிடும். அவ்வளோதான் அதோட வேலை. ஓகே, இது வந்து அட்ஹியரிங் ஜங்ஷன் அப்படின்னு பேர். மூணாவதாக பார்க்குறது கேப் ஜங்ஷன். இது வந்து help to communicate with each other by connecting the cytoplasm of adjoining cells for rapid transfer of ions, small molecules, sometimes big molecules. ஸோ இந்த ஜங்ஷன் இருந்துச்சுன்னா இது வழியாக சைட்டோபிளாசம் கனெக்ட் ஆகிக்கும், பொருளெல்லாம் உள்ளே போய்க்கலாம் வந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஜங்ஷன் தான் கேப் ஜங்ஷன். ஸோ கேப் ஜங்ஷனில் ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எபித்தீலியல் டிஷ்யூவை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறோம், சிம்பிள், காம்பவுண்ட் அப்படின்ட்டு. சிம்பிளில் ஒரு 5 டைப் பார்த்தோம்: ஸ்கிமஸ், கியூபாய்டல், காலம்னார், சிலியேட்டட், சூடோஸ்ட்ராட்டிஃபைட். காம்பவுண்டில் ஸ்ட்ராட்டிஃபைடு அண்ட் டிரான்சிஷனல்னு 2 டைப் பார்த்தோம். ஸ்ட்ராட்டிஃபைடை ஸ்கியூமஸ், கியூபாய்டல், காலம்னார்னு 3 டைப்ஸாக பிரித்து பார்த்தோம். இம்பார்ட்டண்ட் எபித்தீலியல் டிஷ்யூ டிசார்டர்ஸ். இப்போ நீங்கள் கீழே பாட்டமில் பார்க்குற பிக்சர் ரெண்டையும் பாருங்களேன், ரெண்டுமே தோலில் ப்ராப்ளம். ஃபஸ்ட் பிக்சரில் கொஞ்சம் ட்ரையாக அங்கங்கே பேச்சஸாக இருக்குது. செகண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டிஷ்னஸ் நல்லா கிளியராக இருக்குது, நல்ல ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. இது வந்து நல்ல பிப்பு வந்து அதை சொறிகிறதுனால வரக்கூடிய ஒரு விதமான படம் மாதிரி வச்சுக்கலாம், எக்ஸீமா. இதுவும் அதே தான், ஆனால் வந்து இதில் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரை ஆகிடுச்சு. ஸோ ரெண்டுலேயுமே அரிப்பு பிப்பெல்லாம் இருக்கும். சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை, இது எக்ஸீமான்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இதுக்கும் வித்தியாசம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க டாக்டர்ஸ். வந்து இது கொஞ்சம் ட்ரையாக, ஸ்கேலியாக, கிளாஸியாக இருக்குது, இது ரெட்டிஷாக இருக்குது. ஓகே, அடுத்தது எபித்தீலியல் கார்சினோமா. இந்த மாதிரி ஒரு ஆறாத புண்ணு தோலில் வந்துருச்சுன்னா அதுதான் எபித்தீலியல் கார்சினோமா, கேன்சர் இன் ஸ்கின். அடுத்து சிவியர் ஆஸ்துமா. ஸோ மூச்சு விடுறதுல சிரமம் இருந்துச்சுன்னா ஆஸ்துமான்னு பேர். சிவியரான ஆஸ்துமா இருக்கும். இது எல்லாமே எபித்தீலியல் டிஷ்யூ டிசார்டர். ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியா ஆர் பில்ட் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆர் டு ரெசிஸ்ட் அப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். வாட் ஆர் த சிம்பிள் எபித்தீலியா பெட்டர் அட்? ஸோ ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியானால என்ன அப்படின்னு கேட்டால், அந்த ஸ்ட்ராட்டிஃபைடு சிம்பிள் எபித்தீலியா ஆர் பெட்டர் அட் அப்சார்ப்ஷன் அண்ட் ஃபில்ட்ரேஷன் தேர் தின் எபித்தீலியல் பேரியர்ஸ். ஸோ அதுக்கு தான் மெயினாக யூஸ் ஆகுது. சிம்பிள் எபித்தீலியத்தை பொறுத்த வரைக்கும் அப்சார்ப்ஷனும் ஃபில்ட்ரேஷனும் தான் மெயின் ஒர்க்.